நாமக்கல் மாவட்டம் வரகூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மோதலில் மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் கூறியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைகிறார். துரைசாமி, ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. உறவினர்கள் கிட்ட அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்களா? என்ன விவரம்? அதாவது ஆனந்தி, நேற்று வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருவரிடையே ஏற்பட்ட மோதலில் 16 வயது மாணவன் ஆகாஷ் அவர்கள் மயக்கமடைந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அவர் உடல் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உடல் கூறாய்வு செய்தனர் தற்போது இதுவரை நடைபெறவில்லை. தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூற வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், அதாவது மாணவன் இறப்பிற்கு பள்ளி நிர்வாகமும் அந்த பாடவேளையில் நேற்று 8ஆம் வகுப்பு பாடவேளையில், அதாவது நேற்று பள்ளியின் கடைசி பாடவேளையில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த போது அந்த வகுப்பாசிரியர், அந்த பாட ஆசிரியர் வகுப்பறை இல்லாமல் எங்கு சென்றார், அவர் வகுப்பறையில் இருந்தால் மாணவர்களுடைய மோதல் ஏற்பட்டிருக்காது, அதனால் உயிரிழப்பும் நடந்திருக்காது என்று கூறியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர் அலட்சியமாக செயல்பட்ட பள்ளி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் அந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்பொழுது உடலை வாங்க மறுத்து நாமக்கல் அரசு மருத்துவமனையில் காத்திருக்கின்றனர். அவர்களுடன் நாமக்கல் டிஎஸ்பி அண்ணாதுரை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதாவது தாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உடலை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனையடுத்து இதுவரை புகார் அளிக்காத நிலையில் சற்று முன் தான் அவர்கள் எரும்பட்டி காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிப்பதற்கான சென்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அந்த பள்ளியில் அந்த பணியில் இருந்த ஆசிரியரிடமும் சக வகுப்பறை மாணவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் அவர்கள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார். அந்த மாணவன் மரணத்திற்கான காரணம் என்னவென்று குறித்து முழுமையான விசாரணைக்கு தெரிய வரும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு எதன் அடிப்படையில் அந்த வகுப்பள்ளியில் ஆசிரியர் இல்லாமல் போனார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். ஆனந்தி. துரைசாமி, நீங்க இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக மாவட்ட ஆட்சியர் திருமிகு உமா அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். பள்ளியின் உள்ளதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது குறிப்பிட்ட ஆசிரியர் அந்த நேரத்துல வகுப்பறையில இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டம் இருக்கு. ஏன்னா அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறது அனைவருடைய பார்வையாவும் இருக்கு. என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கோம் மேடம்? ஆக்சுவலா இந்த 2 பேருமே 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். 2 பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்தா இந்த வரகூர் கிராமத்துல உள்ள இந்த அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சின்ன ஒரு வாக்குவாதமா அந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பள்ளி மேலாண்மை குழுவுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் கூட்டத்தை தலைமை ஆசிரியர் கூட்டுனதுனால அந்த ஆசிரியர் பெருமக்கள் அங்க இருந்திருக்காங்க. இவங்களும் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச், டெஸ்க் அதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக வெளியில வரும்பொழுதுதான் அந்த ஆகாஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாணவன் தன்னுடைய செருப்பை காணோம் அப்படின்னு கொஞ்சம் பலத்தமா பேசின உடனே இவர் அதை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுல அவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிருக்கு. அதுல அந்த கை கலப்புல அவர் மயங்கி விழுந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த மருத்துவரையும் நம்ம விசாரிக்கும் பொழுது கூட வெளியில எந்த விதமான இதுவுமே இல்ல, அடிபட்டதுக்காகவோ இல்ல காயப்பட்டதற்கான எந்த அடையாளமுமே இல்ல, அதனால உடனடியா அதுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுனால நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி நாமக்கலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த டீச்சர் தான் அவங்க சொந்த கார்லயும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நடந்தது ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமா ஆரம்பிச்சது. ஒரு 11ஆம் கிளாஸ் பையங்க 2 பேர் கையால அடிச்சுக்கிட்டதுலயே இந்த பையன் இவ்வளவு தூரம் ஒரு நடந்தது உண்மையிலே ஒரு வருந்த தகுந்த விஷயம்தான், ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் தான். வாக்குவாதத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கு. இப்ப ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. மேம், நீங்க உறவினர்கள் கிட்ட பேசியிருக்கீங்களா? டிஎஸ்பி தொடர்ந்து டிஎஸ்பி நாமக்கல் அவங்க கூட அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையில இந்த டீச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இதனுடைய விளக்கமானது நம்ம மாவட்ட கல்வி அலுவலருக்கு நம்ம உத்தரவிட்டு இருக்கிறோம். அவங்க அந்த புகாரை டீடைல்டா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் கிட்டலாம். அந்த இறுதி அறிக்கை கிடைச்ச உடனே நம்ம அதன் மேல நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறத அந்த அறிக்கையை பார்த்துட்டு நம்ம அவங்களுடைய ஆணையர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஆனா கண்டிப்பா நடந்தது மிக மிக ஒரு வருத்தமான விஷயம்தான். ஒரு சாதாரண ஒரு செருப்பு காணோன்னு ஆரம்பிச்ச ஒரு வாக்குவாதம் இந்த அளவுக்கு ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பலமா அடிச்சுக்கிட்டாங்கிறது அது நமக்கு இன்னும் உடற்கூறு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் உள்ள ஏதாவது உள்காயங்கள் அதுவும் இருக்கான்னு.
கட்டாயமா இந்த சம்பவத்தை பத்தி ஒரு விரிவான அறிக்கை நம்ம மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட இருந்து வந்த உடனே நம்ம அதை பெரியூஸ் பண்ணிட்டு நம்ம அதன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். நன்றி மேம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி மேம். தகவல்களை வழங்கிய செய்தியாளர் துரைசாமி, உங்களுக்கும் நன்றி.